ஒரு 3 நாள் பயிற்சிக்காக வந்திருந்தோம் இல்லையா? 3 நாளில் 3 வெவ்வேறு ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ஒவ்வொரு அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதில் இந்த விஷயம் எனக்கு புதுமையாக இருந்துச்சு, நான் இங்கே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களை யாராவது ஒரு 4-5 பேர் எழுந்திரிச்சு பகிர்ந்துக்கலாமா? என் பேர் திருமலை. படிக்க எழுத தெரியாது. இந்த குழுவுக்கு வந்த பிறகு தான் கையெழுத்து பட படித்தேன். அப்புறம் இந்த ஃபோன் நம்பருக்கு அதை என்னோட செக்ஷன் ஆக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் இப்போ முறுக்கில் தான் எங்கள் பசங்களை எல்லாம் படிக்க வச்சு வேலையை கொடுத்து எல்லாத்தையும் நல்லா சால்வ் பண்ணி முடிச்சுட்டோம். பையன்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, பொண்ணுங்களை இழுத்து கொடுத்தாச்சு. இப்பவும் நாங்கள் தடுமாடி இருக்க நேரத்தில் இதில் எங்களுக்கு 40 ரூபா கொடுத்தாங்க. லோன் 35 ரூபா கொடுத்து மிஷின் மார்க் பண்ணி மிஷின் எடுத்துட்டேன். இப்பவும் இருக்கணும்னு நினைக்கல. அந்த மிஷின் வர போய் திரும்பிக்கு நான் முறுக்கு போட்டிருக்கேன். முறுக்கு போட்டு இப்பவும் எங்களுக்கு தாண்டாரில் நாங்கள் 2 வாரம் எதுவும் சாப்பிடாதுல தொழில் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த 3 நாள் பயிற்சி எப்படி? இந்த 3 நாள் பயிற்சி நல்லா இருந்துச்சு. இங்கே வர போய் இத்தனை மக்களையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இன்னும் போய் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாத நல்ல தொழில் பார்ப்பேன். சரி. என்னோட பேர் சந்தனமாரி. நான் கடையநல்லூர் நகராட்சியிலேருந்து வர்றேன். எங்கள் குழு பேர் வெற்றி குழு. நாங்கள் வந்து ஊட்டச்சத்து மாவு இது தயாரிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தேன். இப்போ இந்த ட்ரைனிங் வந்த பிறகு நல்லா இதில் இன்னும் கூட கொஞ்சம் முன்னேறணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கு. இதில் நான் இன்னும் இதோட வெற்றி அடைவேன். நான் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த ட்ரைனிங் வந்து. எங்களுக்கு 3 சாருமே நல்ல ட்ரைனிங் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை முதல் ஃபோனில் ஓப்பன் பண்ணுறதே அதே நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதுவரை இருக்க அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறல. ஒவ்வொரு ஆப்பையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதே அதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி. என் பேர் கார்த்திகா. செண்பக விநாயகர் கோவிலேருந்து வரேன். மேலக்கடையிலேருந்து வரேன். இந்த 3 நாள் ட்ரைனிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஎன்எம்எல்லும் யூடிபியும் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 சாருமே நல்லா ட்ரைனப் பண்ணாங்க. ஸ்வேட் மெடிக்கல் இது டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், ஆண்ட்ரப்ரக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிக் கொடுத்தாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் மாற்றுறது கூட எங்களுக்கு தெரியாது, அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டேட்டஸ் மூலயமா இன்ஸ்டாகிராம் மூலயமா எப்படி டெவலப் பண்ணணும் எங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி லோன் வாங்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் சர்டிஃபிகேட் எடுப்போம். கண்டிப்பாக ஆண்டர்பிரனர்ஷிப்பை வருவோம். தேங்க்யூ சார். இந்த 3 நாள் ட்ரைனிங் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அம்மா கொஞ்சம் இந்த 3 நாள் ட்ரைனிங் பண்ணுறது வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டேன். எல்லாமே கற்றுக்கிட்டேன். முதல்ல இங்கே வந்து இந்த மெம்பர்கள் எல்லாருமே வழக்கமாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க யார் யார் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டத்தில் நான் சிறு தொழில் பண்ணுறேன். அதுக்கு லோன் எப்படி வாங்கிக்கிடலாம் அப்படின்றத ட்ரைனிங் பண்ணாங்க. நல்லபடியாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கற்றுக்கிட்டு இதுலேருந்து நல்லா கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயமானவங்களா? இல்லை. அவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னு நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க. நீங்க எந்திரிங்க. அவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அவங்க பேசுறது எல்லாரும் கேட்டுச்சா? கேட்டுச்சுல? இன்னும் கொஞ்சம் சத்தமா அடுத்து எந்திரிக்கிறவங்க சொல்லணும். ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க?